Hello viewers, welcome to Verisa's Kitchen. இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது ரவா கேக். பூவச்சில் செய்த ரவா கேக். வாங்க எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். இது செய்யறதுக்கு நான் ஒரு சுண்டு ரவா எடுத்திருக்கிறேன். இந்த பேணியால ஒரு சுண்டு ரவா எடுத்திருக்கிறேன். அதுக்காக இதால அரை சுண்டு சீனி எடுத்து அரைச்சி வச்சிருக்கிறேன். போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன். அதோட தேவையான அளவுக்கு பால் எடுத்திருக்கிறேன். மூன்று முட்டை போதுமானது. நீங்க இல்லாட்டி 2 முட்டை கூட யூஸ் பண்ணலாம். நான் 3 முட்டை எடுத்திருக்கிறேன். இது வாசனைக்காக வெனிலா எசன்ஸ். நீங்க வாசனையை மாற்றணுமெண்டா பனானா எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ் வேறு எதையாவது நீங்க யூஸ் பண்ணினாலும் வாசம். அப்படி இல்லாட்டி ஏலக்காயும் நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த முட்டையை முதல்ல அடித்து கொள்ளுவோம். எங்களோட வீட்டுக்கு யாராவது விருந்தினர் வந்தனமா இருந்தா உடனடியா ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே செய்து அசத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த கேக். இது சாப்பிட்றதோட பார்க்கறதுக்கு நல்ல அழகா இருக்கும். பூ டிசைன்கள், ஒவ்வொரு டிசைன்கள் அந்த அச்சில் ஊத்துறதால ஒவ்வொரு டிசைனா கேக்க நல்ல வடிவா இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. முதல்ல முட்டையை உடைச்சு ஊத்தி நல்லா அடிச்சு கொள்ளணும். அந்த மஞ்சள் கரும் வெள்ளைக்கரும் கலந்து வரக்கூடிய அளவுக்கு அடிக்கணும். அடிச்சு வரைக்கும் நாங்கள் சீனியும் சேர்த்துக்கொள்ளலாம். நான் பவுடர் பண்ணின சீனி என்றபடினால ஈஸியாக கரைஞ்சிடும். பெரிய சீனியாக இருந்தால் இங்கே கன நேரம் அடிக்கணும். பெரிய கட்டியாக இருந்தால் இது நாங்கள் பவுடர் பண்ணினது ஈஸி எங்களுக்கு. அப்படியே போட்டு அடித்து போட்டு ரவாவையும் கலந்து விட்டுறோணும். 3 முட்டையே போதும். அது கொஞ்சம் பால் விட்டானே சரியா வந்துடும். 2 முட்டை கூட இருக்கிறதால இது சுவையாகவும் இருக்கும். முட்டையின் மனம் இல்லாம போறதுக்காகத்தான் இந்த வெனிலா எசன்ஸை நாங்க பயன்படுத்துறோம். மற்ற கேக்குகள் எல்லாம் வேகிறதுக்கு நேரம் எடுக்கும். பேக் பண்ண அரை மணித்தியாலம் அப்படி வேணும். இது வச்ச உடனே கொஞ்ச நேரத்தாலேயே கேக்குங்களுக்கு கிடைச்சிடும். அப்படியே கொட்டி கொஞ்சம் கொஞ்சமா கொட்டுங்க. இல்லாத அப்படியே கட்டியா வந்து கஷ்டமா இருக்கும். சேர்த்து அப்படியே கலந்துட்டேன். இப்ப கொஞ்சம் தண்ணி எங்களுக்கு வேணுமென்றதால தான் நான் நல்லா காய்ச்சி ஆற வைத்த பசுப்பால் சேர்க்கிறேன். அப்படி உங்களோட பால் இல்லையா இருந்தா இங்க கொஞ்சம் தண்ணி எப்படி ஏதாவது சேர்த்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஆனா சுவை கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்காம இருக்கும். பால் ஊத்தேக்கு இன்னும் அதுல சுவை அதிகரிக்கும். பால் பயன்படுத்தலாம். உப்பு தேவையான ஒரு கொஞ்சம் உப்பு போடுங்க. உப்பு கணக்கு தேவையாண்டில்லை. கொஞ்சம் உப்பு போட்டுட்டு பேக்கிங் சோடா போடுங்க. அப்படி பேக்கிங் பவுடர் இல்லாட்டி அப்ப சோடாவே நாங்கள் பயன்படுத்தலாம். ஒரு கொஞ்சம் தானே அப்பக்கு சோடாவே நாங்கள் பயன்படுத்தலாம். பாருங்க அழகா வந்துட்டு ரவா கேக்குரிய வாசனைக்காக சிறிதளவு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுவோம். இதோட நான் தான் ஊத்த போறேன். பாருங்க 7 கேக் ஊத்தலாம். ஒவ்வொரு கேக்கும் ஒவ்வொரு டிசைனா இருக்கும். அப்ப பிள்ளைகளுக்கு இது பிடிக்கும், விரும்புவாங்க. ஐயோ இந்த கேக் எனக்கு, இந்த கேக் எனக்கு சண்டையாகவும் இருக்கலாம் சில வேலைகள்ல. அப்ப ஒரே மாதிரி கொடுக்காமலுக்கு நாங்க கொடுக்குற உணவு பொருளை கொஞ்சம் வித்தியாசமா கொடுக்க சாப்பிட வேண்டிய ஆசையும் பிள்ளைகளுக்கு அதிகரிக்கலாம். இப்ப நான் விறகடுப்புல தான் வைப்பம் என்று வலிக்கிட்டேன். ஆனா சரியான காத்து வீசுறதால இன்னைக்கு நான் வித்தியாசமா மண்ணெண்ணெய் அடுப்புல வச்சு பார்ப்போம் பண்ணிட்டு மண்ணெண்ணெய் குக்கர்ல வச்சிருக்கிறேன். பிரச்சனை இல்லை, நல்லா வெந்திருக்கு பாருங்க.
ஒரு ஈக்கு குச்சி அல்லது ஏதாவது ஒரு குச்சி எடுத்து குத்தி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒட்டாம இருந்துட்டேன்டா வெந்துட்டுது. நல்ல அழகா பொங்கி வந்திருக்குது கேக். பாத்தீங்களா என்னோட கேக் இவ்வளவு அழகா வந்திருக்கு. ரவா கேக், ரவாவும் முட்டையும் சீனியும் சிறிதளவு பாலும் இவ்வளவு பொருட்கள் உங்கள்கிட்ட இருக்குமா இருந்தா ரவா கேக் ரெடி. என்ன என்னோட ரவா கேக் செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்படி பிடிச்சிருக்குமா இருந்தா என்னோட ஏனைய வீடியோக்களை நீங்க பார்க்கணுமா இருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது வித்தியாசமா விடுவனா இருந்தா அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாருங்க இவ்வளவு சாஃப்டா வந்திருக்கு இந்த கேக். இவ்வளவு சுவையாகவும் இருக்கு, சாஃப்டாகவும் இருக்கு, நல்ல அழகாகவும் இருக்கு. இந்த கேக்கை செய்து நீங்களும் உங்களோட வீட்டுல உள்ள ஆக்கள் இந்த பாராட்டுகளை பெறணும் என்று நான் வேண்டிக் கொள்றேன். தேங்க்யூ வியூவர்ஸ் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு முறை தொட்டுட்டு போங்க. ஓகே, தேங்க்யூ.